ஹலோ குட்டீஸ், என்ன நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்கலாமா? இன்னைக்கு அப்புன்ற பையனை பற்றின ஒரு கதை நம்ம கேட்க போகிறோம். ஸ்கூல் பேக் எடுத்துட்டு கிளம்பினான் அப்பு. அவங்க அம்மாவுக்கு டாட்டா சொன்னான். பாய் பாய் அம்மா அப்படின்னு சொன்னான். ஏண்டா இன்னைக்கு குளிச்சியா அப்படின்னு கேட்டாங்க அப்புவோட அம்மா. நேரமாச்சுமா, நாளைக்கு குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் அப்பு. அப்பு எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தான். ஸ்கூலில் அப்பு தான் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். அவன் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். ஸோ அவன் அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா அம்மா, அவங்க டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பு கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருந்தது. அதாவது அவனுக்கு கிளென்லினஸ்னால் என்னன்னே தெரியாது. என்றைக்குமே அவன் ப்ராப்பராக பல் தேய்க்க மாட்டான், குளிக்க மாட்டான், நல்ல தோச்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டான். இதனால அவங்க ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவனை அழுக்கு மூட்டை பையான்னு கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் எதுக்குமே கவலையே படமாட்டான். அவன் எப்பவும் என்ன பண்ணுவான், படிப்பானே தவிர க்ளீனாக இருக்கவே மாட்டான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனானா அப்போ அவங்க டீச்சர் கேட்டாங்க, ஏண்டா அழுக்கு சட்டையை போட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்க, துவைச்சி போட்டுக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் என்ன சொன்னான், இல்லை சார் நான் மறந்துட்டேன், நாளைக்கு வேறு ட்ரெஸ் போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நிறைய பசங்க அவன்கிட்ட ஏண்டா இப்படி நீட்டாகவே வரமாட்டின்ற அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அவன் அதுக்கு பதில் என்ன சார்மா சொன்னான், யானை என்ன பல்லா தேய்ச்சிட்டு வருது, அதனால் என்கிட்ட மட்டும் ஏன் பல் தேய்க்கணுன்றீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்டான். அப்புவோட அம்மாவும் அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸும் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நிறையா தடவை அப்புவை நீ நீட்டாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்பு அதை பற்றி எதுவுமே காது கொடுத்தே கேட்கல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூலில் ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்தது. ஸோ அவன் என்ன பண்ணான், லீவ் முழுக்க படித்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நல்லா படித்தான். ஆனால் அவங்க அம்மா சொல்ல குளிக்கவும் இல்லை, ஒழுங்காக அவனோட பல்லெல்லாம் நீட்டாக தேய்ச்சி ஒழுங்காக வச்சுக்கவும் இல்லை. ஸோ இன்னும் 2 நாளில் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அப்போ அவன் என்ன ஆச்சு, அவன் அம்மா பல்லெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு சொன்னான். என்னடா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அவன் பல்லு வலிக்குது, சரி நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனான். திரும்பி வரும்போது பார்த்தா பல்லுக்கு பக்கத்தில் என்னாச்சு, பெருசாக வீக்கமாக இருக்குது. வின்னு அவனுக்கு வலிக்குது. ஆனால் அவன் அம்மா எனக்கு நாளையிலேருந்து ஸ்கூலில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குமா அப்படின்றான். அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ பல்லு வலிக்கிறதுனால நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் அவனை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி டெய்லி ஒழுங்காக பல் தேய்க்காததுனால ஃபுல்லாக பல்லு சொத்தையாயிடுச்சு. இந்த பல்லை ஃபுல்லாக உடனே வெளியில் எடுத்தாகணும், இல்லைன்னா மற்ற பல்லும் கெட்டு போயிடும் அப்படின்னாரு. ஸோ நாளைக்கு திருப்பி இந்த பல்லெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எதெல்லாம் சொத்தையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் சொன்னான், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பல்லை எடுக்கலைன்னா உனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குன்ட்டாரு டாக்டர். சரின்னு உடனே அடுத்த நாள் அவனுக்கு பல்லெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 நாள் வச்சுருந்து அவனுக்கு வீட்டுக்கு அனுப்பினாங்க. அதனால என்னாச்சு, அவனால் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதவே முடியல, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் பல்லு வலியோடு உக்காந்துட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஸ்கூலில் ஹாஃப் இயர்லி மார்க்ஸ் கொடுத்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்குன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வேற ஒரு பையனுக்கு போயிடுது. அன்றைக்கி அப்பு அழுதான், ஐயோ நான் நல்லா படித்தேனே, ஆனால் என்னால் ஹாஃப் இயர்லியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கவே முடியலையே அப்படின்னு அழுதான். அப்போ அவனோட ஸ்கூல் டீச்சர் சொன்னார், நீ நல்லா படித்தா மட்டும் போகாது, நீ நல்லா உடம்ப சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ தான் உன்னால் பரீட்சை எழுத முடியும் ப்ராப்பராக, அப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். அதனால் படிக்கிறது மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, குட் ஹேபிட்ஸ் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்.
நீ கார்த்தால எழுந்து ப்ராப்பராக பல் தேய்ச்சி அழகாக குளித்து நீட்டாக தலையை வாரிண்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டு அப்புக்கும் தெரிஞ்சிடுச்சு நம்ம தப்பு பண்ணுறோம், இனிமேட்டு நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் சரி அடுத்த நாள்லேருந்து அவன் ரொம்ப பளிச்சுன்னு ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். எல்லா பசங்களும் அவனை பார்த்துட்டு என்னடா அழுக்கு மூட்டு பையன் உஜாலாக்கு மாறிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை கிண்டல் அடித்தாங்க. அப்பவும் அவங்களோட நல்லா சேர்ந்து சிரித்தான். என்ன குட்டீஸ், கதை சூப்பராக இருந்ததா? அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய் பாய்.